அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? வீட்டுல இருக்கிற டிவி காரணமா எந்த திருநாய் திருடிட்டு போச்சோ என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்கா புளியாங்க டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. டேய் நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. பொய் சொல்லாத, நீ குட்டபொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேக்குது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நேருக்கு நேர் நிகழ்ச்சி. இப்ப இங்கிலீஷ்ல நியூஸ் வரும் பாரு. Yes, this no gents guy, ladies guy, I saw the rice to rice, friend place, sitting place. பாட்டு வருங்களா? பாரும். Yes. ये भाषा बारू पटाकती भाषा बारू भाषा बारू எப்படி டிவில வந்து ஆச்சரியமா இருக்குமே? எடா கையா படாங்க. என்னடா இது? சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேனே. என்னது சன் டிவியா? எப்படி? அது என்ன? சன். இது என்ன? டிவி. அதான் சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேனே. ராத்திரில என்ன காட்டுவ? ஸ்டார் டிவி காமிச்சு பண்ணே. எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரிமினல் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில் வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய், அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்களை போல அறிவாளி தானே தெரியும். நீ அறிவாளி அவ அறிவாளி. ஏண்டா வாடுவார் ராஸ்கோல். இன்னும் 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும். பிச்சு போடும் பிச்சு. வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவதற்காக நமது நிலையத்திற்கு சாமியாரும் டான்ஸ் சாமியாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் வணக்கம்ல. ஏற்கனவே தொடச்சாச்சுங்க. ஏன் அடைக்க வேண்டியதை அடைச்சு துடைக்க வேண்டியது துடைச்சாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும்? என்ன சொல்லுத? இன்னும் 900 வருஷத்துக்கு அப்புறம் சேரே இருக்காது. எல்லாம் நிக்க வேண்டியதான். இருள சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுதான். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் நீ. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தன் தானே. அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் முன்னாடி பண்ணி பைய. என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்லா இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல. அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்றேன். எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல? இவனை எருவு மாடுன்னு தான் சொல்லணும். நான் எருமன்னா நீங்க யாரு? இல்ல என்ன கையை நீட்டி பேசுதான். நான் யாரு தெரியுமால? இல்ல உன் வயசு என்ன என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளுவருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தா காக்கி வச்சுட்டாரு யாரு? நான் தானே. திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் போய் கேட்டு பாரு நீ. வாட் ஒரு டாக்கிங். இல்ல யாரு ஏசுதான்? இந்த அப்பா அம்மா வைதானா? இல்லங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. தமிழ் இருக்கல எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? பரதேசி பே போலிச்சாமியாரு. அதாவது அவர் வந்து ஔவையாருங்கிற வார்த்தையை உளவையாருன்னு படிக்கிறவரு. நம்ம கிட்ட வந்து காக்கி சித்திரம் வவ்வால் சித்திரம் வந்து கதை விடுறாரு. நான் வவ்வான்னு சொன்னா? வவ்வான்னு சொன்னா நானு? அதான் போலிச்சாமியாருங்க. இல்ல உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் சொல்லி போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநவன் நீ. அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டினவே இந்த பையன். திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன். இவன் கூட சேராத. தம்பி உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லி இருக்கு. இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன். மைக்கு வந்து தின்னு சொல்லாதீங்க. சாமியார் உங்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்க கூடாது. நீ என்ன திருவிளையாடல் டயலாக் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? செகண்ட் ஷோ பாத்துருப்பான் போல இருக்கு. இல்ல இல்ல இவ்வளவு பேசுதே இல்ல. ஊரே மாத்திரம் இல்ல. தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான்னு கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும். ஏன் கத்தல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யார் சொன்னா? எழுதி வச்சிருக்கான்ல. என்ன எழுதி வச்சிருக்க? ஆமா எழுதி வச்சிருக்கான்ல. மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மவுண்ட் ரோட்ல மழை பெஞ்சா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்கான்ல. என்னங்க இது யூகே அழிஞ்சிரும் சொல்றாரு? யார யூகேங்க? அவன் யூகேங்கிறது லண்டன். இதுதானே லண்டன் தான். யாரு? நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. யூகே வேற. நான் நம்ப மாட்டேன். நீ அவங்கிட்ட காசு வாங்கிருக்கல. ஏங்க குண்டக மடக மெத்தட்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல யார் குண்டக மடக பேசுறா? தொட்டு பேசுறீங்க. என்ன தொட்டா என்ன? டீசன்ட்டா தொட்டா என்னல? நம்ம பண்ற போறோம். தொட்டா என்ன? நீ யாருல? என்ன நீங்க? நீ யாரு? நீ என்ன நெத்தில? நான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நான் யாரு? ஈஸ்வரன் தள்ளி போறீங்க. இல்ல நான் பாதோளவங்கள என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா? இவன் என்ன பேச்சு பேசான்? நீ யார் இவன்? நீ எதுக்கு வர? உண்மை சொல்லு. நீ யாரு? இல்ல மக்களை ஏமாத்துறவ நீ. சொல்லு. இந்த நிகழ்ச்சி நான் இவனை முடிச்சுட்டா நிகழ்ச்சியை முடிப்பேன். அண்ணே எஸ் நல்லா நடிச்சீங்க. சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய்.
அட இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி நீ எனக்கு 10,000 rupees கொடுத்துருக்கற. உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வச்சுக்கோ. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? हाय ऑडियंस जी. हाय ऑडियंस जी. कंप्यूटर जी वेलकम. वेल எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி. ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெட்டியார் தானுங்க. யோ நீ ரெட்டியார் முதலியார் நான் கேட்டேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே. உட்காரியா? வெல் இப்ப ஜெனரல் கொஸ்டின். இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்கார்ந்து போட்டியில கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? 8 கால் பூச்சிக்கு கவனமா கேட்கணும். 8 கால் பூச்சிக்கு 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 7 6 13 12 14 15 8 கால் சார். सही जवाब. சரியான பதில். आइए आइए. புத்தால்தனமா சொல்லி இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் குட் நேம்? குடுவாஞ்சேரி கோயின்சாமி சார். மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சார் ஒரு ஏணி தான் கொடுங்க சார். எதுக்கு? என் உயரத்துல சேர்ந்தா எப்படி சார் ஏறது? இப்படி அடக்க மடக்கா கேட்டீங்கன்னாக்க உங்களை ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவேன். அந்த ஃபிகரை உட்கார வச்சிருவேன். வேணா சார். அவ உட்கார்றா உன்னால உட்கார முடியாதா? தெரிஞ்ச ஃபிகர் இருந்தா மட்டும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிட்டி பஸ்ல ஃபுட்போர்ட்லயே தொங்கிக்கிட்டு போக தெரியுது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? லாட்டரி டிக்கெட்டா வாங்குவேன். 1 கோடிக்குமா? ஆமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா சார்? கம்ப்யூட்டர் ஜி. यस. மிஸ்டர் கோயின்சாமி, मैं इंद्रजीत बोल रहा हूं. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்போ முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. ஏய்யா உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதுல ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வியை கேட்டு 1 கோடியை கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. வேணாம் சார், கேள்வி கேளுங்க சார். கம்ப்யூட்டர் ஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார் ஒண்ணுமே தெரியல சார். இப்ப தெரியுது. தெரியுதா? படையப்பா படம். படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? கமான். ஏய் அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது. அதுக்கு நான் இருக்கேன். சொல்லு. சார் எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப, கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப. அதெல்லாம் நடக்காது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், இல்லைன்னா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. 50-50 என்ன சார்? கிடைக்கிற பணத்துல तुम्हारा 50 हमारा 50. अच्छा ठीक है. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். हाँ जी ஃபோன் போடுங்க. என்ன நம்பர்? 100. 100? ஆமா சார், அவசர உதவிக்கு 100ன்னு அவங்க தான் அங்கங்க எழுதி போட்டுருக்காங்களே. ஓஹோ, அப்ப நான் 102 போட்டு தரேன். எதுக்கு சார்? அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம். சரி. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ட்ரை டு ஆன்சர் மை क्वेश्चन. படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா? 50-50 வச்சுக்கலாம் சார். படையப்பா தமிழ் படம்யா. சார் எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு சார். படையப்பா தமிழ் படம் சார். தமிழ் படம். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். கான்ஃபிடென்ட்? ஆமா சார். कैन आई लॉक? जी हाँ. कंप्यूटर जी जी लॉक. यस जी. சார் ஒண்ணுமே தெரியல சார். ஆஹா, எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு. கம்ப்யூட்டர் ஜி என்ன பண்ண? நீங்க தானே கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொன்னீங்க. அடி பாவி, அதுக்கா திண்டுக்கல் புட்ட வச்சா லாக் பண்ணுவ? விட்டா ஃபாதர் டிவியை லாக் பண்ணிடுவ போல இருக்கு. ரிலீஸ் பண்ணி விடு. சரியான பதில். படையப்பா ஒரு தமிழ் படம். இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். என்னையா செக்கெல்லாம் பிட் நோட்டீஸ் கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டு குரோர்பதி ஆயிடுவான். நான் அப்புறம் ஓட்டாண்டி ஆயிடுவேன். சார் இந்த மாதிரி சுலபமான கேள்வியை கேட்டா தான் இந்த ப்ரோகிராம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவர் ரூட்டே வேற சார். வெல்கம் பேக் டு நாங்க ரெடி நீங்க ரெடியா? வெல் மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, next question is little tough and scientific. Computer ji,
ஆஞ்சி உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி. வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய் பிட்லாம் பார்க்க கூடாது, பட்னு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? டெலிபோனா உங்க அப்பா? டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கிறேன், டெலிபோன் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன். போன்ல கேட்க. ஆஹா நை நை, அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்டுக்கலாம். சார் ஆடியன்ஸ் இல்ல, எங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. अच्छा आपका माँ, मैं इंद्रजीत बोल रहा हूँ. कहाँ है माता जी? நமஸ்தே ஜி. अच्छा जी, आपका बेटा बहुत सुंदर है. माता जी உங்க பையனோட அப்பா பேரு என்ன? பேரா? மாதாஜி காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சு. சொல்லுங்க உங்க பையனோட அப்பா பேரு என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராசாமியா? ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. ஜாலி, எனக்கு ரெண்டப்பா. ஏற்கனவே 2 பேரும் வச்சிருந்த நீ எதுக்கு இந்த மாடசாமியை 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆஹா மிஸ்டர் கோவிந்தசாமி, உங்களுக்கு 2 அப்பா இல்ல 3 அப்பா. இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். சூப்பர் ஃபேமிலி வித் 3 சாய்ஸஸ். ஐயோ ஐயோ ஐயோ, என்னைய பிச்சைக்காரெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறான். என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்க நடக்குது? எல்லாம் தான் தமிழ் கிறுக்கன். ஸ்டாப். தமிழ் கிறுக்கன் பேரே டிஃபரெண்டா இருக்கு. முதல்ல அவ வர சொல்லு. வணக்கம் ஐயா. நீடா தமிழ் கிறுக்கனா? ஆம், உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தானே எழுதிருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. நீ பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. நன்றி. நான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும். பண்ணிக்கங்க. நீ வலம்புரி ஜான் மாதிரி பேசி காமி பார்க்கலாம். எதுக்காக வலம்புரி ஜான் மாதிரி நான் பேசணும்? என்ன மாதிரி நான் பேசுறேன். Listen, do what I say. Understand? அப்பதான் உனக்கு இங்க வேலை கிடைக்கும் man. பேசு. சரி பேசுறேன். இந்த அவரை விதை இருக்கிறத அதை அகத்திக்கீருடன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வாதம் தீருமா என்றால் தீரும். சில பேர் சொல்றான் தீராதுன்னு. தீராதுங்கிறவனுக்கு தீராது. இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் வருடத்தின் இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாகவே மலரும். வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. நீ உட்கார்ந்து நியூஸ் படி பாப்போம். ராமு அந்த ஸ்கிரிப்ட் கொடு. இந்தாங்க சார். நன்றி. ஊ லாபம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்னது? திருக்குறள். ஐயோ, நீ 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட man. இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். நீ நியூஸ் மட்டும் படி. படிக்கிறேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். இந்த வருடமாவது மழை பொழியுமா? சென்னை மக்கள் துக்கம். இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது நாங்கதானுங்கோ. மார்தட்டுகிறார் மார்க்கண்டேயன். பால் கொழுக்கட்டைனா சும்மாதானா? குமுறுகிறார் கொழுக்கு முழுக்கு நடிகை குமுதஸ்ரீ. பக்கத்துக்கு பக்கம் பரபரப்பு. கோபுரம் வாங்கி விட்டீர்களா? ஐயோ, no. நீ தமிழை கொலை பண்ற. யார் நானா? Yes, உன் தமிழ் உச்சரிப்பு சரியில்லை. You just get up. Next year, எலிசபெத் போச்சு. சார், அது எலிசபெத். Oh yes, எலிசபெத். அவளை வர சொல்லு. இப்பவும் அப்படிதான் சொல்றான். அவ பேசுறது பார்த்து நீ கத்துக்க. அலியா. Good morning, sir. Good morning. உட்காரு. No, not yet there. பாத குடியா. பதிமானி. வணக்கம். வாழைப்பழத்தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். ஊசலா? தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? இந்த வாரம் மழை பொழியுமா? சென்னை மக்கள் தூக்கம். பாத்தியா man, பாப்பா தூக்கத்தக்குது எவ்வளவு தூக்கல சொல்லு. இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார்? ஆட்சியா? ஏது காரக்குடி பக்கம் கேட்டாங்கனாக்க பெரிய கலவரமே வந்துரும்டி. பாத்தியா man, இது பேர் தான் மாடுலேஷன். எது இதுவா? ஆட்சியா ஆட்சிங்கிறா, பழத்த பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் உனக்கு புரியாது. You just get out. கெட் அவுட்டா? தமிழுக்கு கெட் அவுட்டா?
அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா இத நான் சும்மா விட மாட்டேன். ஏய் வித்தவுட், உனக்கு சரியா தமிழ் பேச வராது? எனக்கு கோவம் வந்தாதான் தமிழ் பேச அப்ப வரும். கோவம் வந்து தமிழ் பேசு. எனக்கு கோவம் வரலையே. நான் வர வைக்கிறேன்டி, பொடி வாத்து. ஓய் என்னயா மேல கை வச்சீங்க? வேமா நீ சோமாரி உன் மூஞ்சில என் பிச்சாங்க எவ்வளவு No fighting, no என்ன fighting. பெரிய பர்பானே போடாங்க பாட்டு அவ்வளவுதான் பேமானி யார் கையில வச்சீங்க? கீச்சிடுவேன் போடாங்க என் மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே. வாயத் திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. விசில் அடிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டை. அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிப்பட்டி குமார். கும்பகர்ணன் காலத்திலிருந்து கோடாங்கிப்பட்டி குமார்காரன் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டை. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா கொரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் கொரட்டை. ஆனா அந்த கொரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கொரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு, அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது. இது விஷயமா கொரட்டை விடுறவங்க கிட்ட போய் கொரட்டைய பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்ட போய் கொரட்டைய பத்தி கேட்டா நான் கொரட்டையே விட மாட்டேன் அரட்டை அடிச்சான்னா நான் என்ன? இங்க வாங்க சார். எஸ், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப். ஐ அம் கமிங். சொல்லுமா உன் பேர் என்ன? சார் அதெல்லாம் வேணாம் சார். நீங்க படிச்சவர் தானே? ஆமா. பண்புள்ளவர் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டு? சார் உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார்? எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க. நீங்க தூங்குவீங்களா சார்? அசந்தா நிச்சயமா தூங்குவேன். கொரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார்? அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க கொரட்டை விடுறத பார்க்க முடியும்? ஆனா நான் பாத்திருக்கேன் சார். சொல்லுமா. கொரட்டை எந்த வழியா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கோம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாதுமா. கொரட்டை எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் சார். சொல்லுமா. உங்களால மூக்கு வழியா சவுண்ட் கொடுக்க முடியுமா சார்? என்னால முடியல. ஒருவேளை தலைவரால முடியுது ஒண்ணுமோ? சார் உங்களாலயும் முடியாது சார். ஏன் தலைவராலயும் முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார். கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார். சொல்லுமா. அங்க இருந்துதான் பேச்சு வருது, சிரிப்பு வருது, அழுக வருது. இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியா வரும். எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். குட் குட் குட், வெரி குட்மா. கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உட்காருமா. சார் இங்க வாங்க. வர்றேன். சொல்லுங்க தம்பி. சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவீங்களா சார்? நீங்க ஆம்பளை தானே? ஆமா. நீங்களும் சொல்லுங்க, ஆட்டுறேன். சார் அவங்க என்ன சொன்னாங்க சார்? எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க. ஆமா. நான் கேக்குறேன் சார், கேளு. தும்மல் எது வழியா சார் வருது? ரொம்ப நாளாவே மூக்குலியா தான் வருது. தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும்? அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா. தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும். ஐ அம் வெரி ஹாப்பி சார் அபௌட் யூ. கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேம்மா. கொடுங்க சார். ENT ஆபரேஷன் பண்றதுனா மூக்குலயா சார் பண்றாங்க, தொண்டையில பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட். குடுமா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு. நான் கேக்குறேன் சார், வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்டை விடுவாங்க? சார் ஒரு நிமிஷம். பிரமாதமான கொஸ்டின் பா, பேத்துட்டே. சார் ஆனா ஊனா அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்களா சார்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார்? என்ன சொன்ன? கேன் யூ ரிப்பீட்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும்? உன் பேர் என்னப்பா? கல்யாண சுந்தரம். உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கு? ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார். உட்காருப்பா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி. அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி. நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே, அதையும் தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் சரிமா? அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருக்கவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. வெல்கம் டு மயாண்டி தர்பார். Well, to start the program with as usual one joke. பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க. நீங்க பொம்பளை தானே?
ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான். வெல், ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கிராக் எ ஜோக். சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. ஜோக் கேன்சல். ஓகே, கேன்சல். ஓகே, இப்போ இங்க வரப்போற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? சீஃப் கெஸ்ட் எனக்கு என்ன தெரியாதா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரை தேடிட்டு இருக்காங்க. வெல், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ் அருவா ஆறுமுகம். வெல்கம், வெல்கம். நல்ல டான்ஸ் எங்க கத்துக்கிட்டீங்க? இது டான்ஸ் இல்ல, சலாம் வச்சேன். ஓ சலாம், வெரி குட் அருவா டெக்னிக். Oh, yes. இந்த டெக்னிக்கே உங்களுக்கு பை பர்த்டே வந்துருச்சா இல்ல ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா? படிப்பு இல்ல, அனுபவம் தான். ஓ அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். ஆறுமுகங்கிற பேரு உங்க அம்மா வச்சாங்களா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேருமே வைக்கல, கன்சாமி வச்சேன். கன்சாமி. கன்சாமி இப்ப எங்க இருக்காரு? செத்து போயிட்டாரு. எப்படி செத்து பண்ணாரு? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டினீங்க? வச்ச பேர் பிடிக்கல, வெட்டினேன். வச்ச பேர் பிடிக்கல, வெட்டிட்டேன். அருவா, அபௌட் யுவர் குவாலிஃபிகேஷன் நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு என்னால போக முடியல. ஏ ஒரே ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? வாத்தியார் என்ன அடிச்சாரு, எங்க அப்பா வாத்தியார ஒரே போடு. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபேமிலி. Wonderful. தட் இஸ் கல்ச்சர். அப்படினா உங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலூர், சென்ட்ரல், பாளையங்கோட்டை, ஜெயில், பெயில் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிச்சிருவேன். வாட் a talent, வாட் a talent. வெல் அருவா ஆறுமுகம், உங்க லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை எது? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்பப்ப தூக்குறீங்க, கீழ வைங்க. திருப்பு முனை என்ன? பாரிமுனை சிக்னல். அது எல்லா பஸ்ஸுமே திரும்புற முனை, உங்களுக்கு எப்படி அது திருப்பு முனை? அந்த இடத்துல பஸ் திரும்புவதுதான் முதல் தடவையா பிக் பாக்கெட் அடிச்சேன். வெரி குட் ஸ்டார்ட், நல்ல ஆரம்பம். வெல் அருவா ஆறுமுகம், இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ், செய்தி, அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்றேன். வெளியே வரும்போது பர்ஸ்ல பணத்தோட வாங்க, இல்லனா வெளியே வராதீங்கடா. ஏ ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாக்கெட் அடிக்கணும். அந்த பர்ஸ் காலியா இருக்கும்போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது. போலீஸ் கவியா பதில் சொல்லுது. வெரி குட் சென்டிமெண்ட், வெரி குட் மெசேஜ். ஆறுமுகம், we really like your rowdyism. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி. மிஸ்டர் இந்திரஜித், ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கம் ஆன், கீப் இட் அப், கீப் இட் அப். நீங்க ஏன் சார் உள்ள வந்தீங்க? சரி சரி, இட்ஸ் ஆல் ரைட். இஸ் தி ஓனர், இஸ் தி ஃாதர் ஆஃப் ஃாதர் டிவி. ஓகே ஓகே ஆறுமுகம், யூ ஹேவ் டன் ஒன் மோர் அச்சீவ்மென்ட். நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொன்றிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. எஸ் எஸ். வெரி குட், வெரி குட். அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை? இதே அருவாள்ல தான் வெட்டி கொன்னேன். அதான் எப்படி வெட்டி கொன்னீங்க? இதே அருவாள்ல வெட்டி கொன்னேன். ஏய் முண்டா, எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்க இல்ல, சொல்லி காட்டுறா. சொல்லி காட்டுறது என்ன, செஞ்சே காட்டுறேன். சூப்பரா வெட்டாரு. உண்மையிலே வெட்டிட்டானா? அங்க பாரு. அட பாவிகளா, இப்ப தாண்டா உங்க மியூசிக் கரெக்டா மேட்ச் ஆகுது இதுக்கு. வாங்க போங்க, வாங்க போங்க, வாங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியாவே தெரியல. உங்கள் சேவையே எங்கள் சேவை. லைட் ஆஃப் பண்றா. லைட் போடுறா. ஐயோ, நிறைய காலி பண்ணிட்டாருங்களே. வாலிபத்தின் மன்னவன், லீலைகளில் மன்னவன். படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. போயிட்டேன். நீ தோட திவால் தான் அடிச்சிருப்பால. சார், எஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு
அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். அப்பனே முருகா, தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே. சார் யார்? வாங்க சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேனுங்க. ஆமாங்க. நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கேன் ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். ஏய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாயை குளிப்பாட்டுற வேலை. டேய், போடுறா சிகரெட்ட. போடா புண்ணாக்கு. நாய் கழுவுற நாய்க்கு தெனாவிட்ட பாரு, புகைய மூஞ்சில ஊதுறான். போடா. வாசல்ல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது? ₹1 கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுற காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சு திருப்பி கொண்டு வந்தியா? சரி, நீ போய் உட்காருங்கண்ணா. ராக்கமா கைய தட்டு பாட்டு போடியா? கையை தட்டாளா உன் பேன் பிடிச்ச தலையை தட்டாளான்னு பாப்போம். பாட்ட போடியாண்ணா? டேய், ஒழுங்கா பாரு. பாக்குறது விட்டுட்டு கைய கால விட்டு நோண்டிராத. அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தே விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு, ராசாத்தி தோளில் விட்டு, ஒரு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு தூரம். என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி, வா தாத்தா பாக்கலாம். வா தாத்தா பாக்கலாம். அப்பா அப்பா ஸ்வீட் வாய்ஸ். மூடா பக்கவாயா. என்னம்மா? யாரா நீங்க? நான் வந்துங்க, பாருங்க, ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேனுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ணை வெளியில வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. ஏன்? பாருங்க, இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்கவாயெல்லாம் டாவு காட்டுறானுங்கன்னா. இவன் டாவு அடிக்கிறானா? ஐயா, 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 பாருங்க, இங்கேயே மண்டையை போட்டா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். ஏ பக்கவாய், ஓடி போயிடுறா. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது? குறி சொல்றதா? கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா, அதுங்களா? அதேதான். ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது? நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டொன்னு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலேயே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிராயர் போடுறேன்.
மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவோம். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநிய பாத்தீங்களா? ஏங்க 1 வெட்டுட்டுங்களா 2 வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானே? எல்லாத்தையும் வெட்டுங்க. ஏங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க. ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அண்ணா அண்ணா ஐயோ மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ என்ன கவுண்டரு, என்ன துண்டு கிண்டெல்லாம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்டை இருக்கு? எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க. ஓ நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்களா? அடடா இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா? நீங்க கொடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? நான் வேணா புளிஞ்சு தரேன். வாங்க புளியலாம். வாங்க. வாங்கண்ணா வாங்க. ஓட வேற. ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயோ 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 தெரியாதனமா நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இது தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவனா? ஐயா ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலர்த்திவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டியாக்கும்? போடா போய் தொடைடா. கொடுங்க. இங்க சட்டை. ஓ சட்டை வேறயா? 3 நாளைக்கு இதோடவே இருக்கணும். போ போடுவா. டேய் என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய் முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆஃபா இல்ல ஃபுல்லு. போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, விவரம் செஞ்சு காமிக்கலாம். இப்படிதான் வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம் இல்ல,
அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன். காத்தடிச்சு கெடுத்து முட்டியாடா பாடுவா.